இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போது கேசரி. கேசரின்னு சொன்ன உடனே எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். ஏங்கிட்ட நம்ம வீட்டில் இருக்க ஒரு ஈஸியான பொருளை வச்சு ஒரு நல்ல ஒரு இனிப்பான ஒரு ப்ரிப்பரேஷன் சாப்பிடணும்னு நினச்சிங்கன்னா அந்த டைமில் கேசரி சாப்பிட பிடிக்கும். அது மட்டும் இல்லைங்க, இந்த கேசரினாவே ரவை தான் வீட்டில் பண்ணுவீங்க. ஆனால் இன்றைக்கி ரவை இல்லாமல் அவளை வச்சு எப்படி கேசரி பண்ணுறதை நம்ம சேனலில் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லை, இந்த ஆயுத பூஜை பண்டிகைலாம் இருக்குது பார்த்தீங்களா, அதாவது சரஸ்வதி பூஜை, அந்த டைமில் வீட்டில் அவல் பொரியெல்லாம் வச்சு பண்ணுவாங்க. இன்கேஸ் கொஞ்சம் மீந்து போயிடுச்சுன்னா அந்த அவளை வச்சு எப்படி ஒரு கேசரி பண்ணுறதா இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டான ஸ்டைலில் நம்ம பார்க்க போகிறோம் நம்ம சேனலில். ஃபஸ்ட்டு இந்த டிஷ்ஷுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தலாம். அவல் 1 கப்பு, சர்க்கரை அரை கப்புலேருந்து 3/4 கப்பு, முந்திரி பருப்பு 15 நம்பர், காய்ந்த திராட்சை 15 நம்பர், சேஃப்ரான் தேவையான அளவு, ஏலக்காய் பவுடர் அரை டீஸ்பூன், நெய் 6லேருந்து 7 டேபிள் ஸ்பூன். இதாங்க இந்த ப்ரிப்பரேஷன் தேவையான பொருட்கள். இப்போது இந்த அவல் கேசரி பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஃபஸ்ட்டு இந்த அவலை கொஞ்சம் ஸ்லோ ஃப்ளேமில் வறுக்கிறோம். வறுக்கிற பக்கம் என்னென்னா அதிகபட்சம் ஒரு 2 நிமிஷம் வறுத்தா போதும், ரொம்ப நேரம் வறுக்க வேண்டாம். அப்படி வறுத்திங்கன்னா கலர் மாறிடும். அதனால தான் கொஞ்சம் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்துருங்க. எதுக்காக வறுக்கிறோம் கேட்டிங்கன்னா காரணம் இருக்குது. இந்த அவலை வறுத்த பிறகு சூடு ஆறின பிறகு நம்ம பவுடர் பண்ண போகிறோம். இந்த பவுடர் பண்ணும்போது கொஞ்சம் குறைன்னு இருக்கணும். அதாவது ரவை எந்த பக்குவத்தில் இருக்கோ அதே பக்குவத்தில் நீங்கள் குறைன்னு அரைக்கிறதுக்கு இந்த மாதிரி வறுத்தா மட்டும்தான் சரியாக இருக்கும். இப்போ சூடு ஆறின பிறகு டைரெக்டாக மிக்ஸி ஜாரில் போட்டிருக்கேன். திருப்பியும் சொல்கிறேன், இந்த அவலை நீங்கள் பவுடர் பண்ணும்போது ஃபைன் பவுடராக இருக்கக்கூடாது, கொஞ்சம் குறைன்னு இருக்கணும். ரவை எந்த பக்குவத்தில் இருக்கோ அதே பக்குவத்தில் அரைச்சி எடுத்துருங்க. அப்படி ஃபைனாக அரைச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கொலன்னு இருக்கும் இந்த அவல் கேசரி. அதனால தான் குறைன்னு அரைக்கணும்னு சொல்கிறேன். அடுத்து நம்ம என்ன பண்ணுறோன்னா, நெய் கொஞ்சம் போட்டிருக்கோம். இந்த நெய் கொஞ்சம் லைட்டாக சூடாகிற டைமில் முந்திரி பருப்பு காஞ்சி திராட்சை போட்டு கோல்டன் ப்ரௌனில் வறுத்துருங்க. நெய் 6லேருந்து 7 டேபிள் ஸ்பூன் சொல்லியிருக்கேன். அதில் 4 டேபிள் ஸ்பூன் ஃபஸ்ட்டு போட்டிருக்கேன், மீதி 2 டேபிள் ஸ்பூன் கடைசியாக போட போகிறோம். உங்களுக்கு கொஞ்சம் நெய் அதிகமாக போட்டு சாப்பிட்ற பழக்கம் இருந்ததுன்னா அந்த டைமில் நெய் அதிகமாக போடலாம், ஒன்றும் தவறு எதுவுமே இல்லை. இதுக்கு பிறகு தண்ணி ஊற்றுறோம். இந்த தண்ணியோட அளவு என்ன கேட்டிங்கன்னா, 1 கப் அவளுக்கு 2.5 கப்பு தண்ணி ஊற்றணும். இதுதான் மெஷர்மெண்ட்டு, கரெக்டாக இருக்கும் குக் பண்ணுறதுக்கு. கொஞ்சம் தண்ணி அதிகமானாலும் உங்களுக்கு சில பேருக்கு கேசரி கொலன்னு போயிடும் பார்த்தீங்களா, அதுக்கு என்ன காரணம் கேட்டால் தண்ணி அதிகமானாலும் இந்த மாதிரி ப்ராப்ளம் வரும். ஸோ அதனால் தண்ணி ஊற்றின பிறகு கொஞ்சம் கொதி வரும் பார்த்தீங்களா, அந்த டைமில் நம்மக்கிட்ட இருக்க சேஃப்ரான் போடுறோம். இந்த சேஃப்ரான் எதுக்காக போடணும்னா, ஒன்று கலருக்காகவும் இன்னொன்று வாசனைக்காக ஆட் பண்ணுறோம். உங்கள் வீட்டில் குங்குமப்பூ இல்லைன்னா நீங்கள் அந்த தாளிப்பு போடுறோம் பார்த்தீங்களா, முந்திரி திராட்சை போடுறீங்களா, அந்த டைமில் கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் போட்டு தண்ணி ஊற்றினா உங்களுக்கு கலர் வந்துடும். இது ஒரு பேசிக்கான ஸ்டைலில் சொல்லி கொடுத்துருக்கேன், ட்ரை பண்ணி பாருங்கள். குங்குமப்பூ இல்லாதவங்க மஞ்சத்தூள் யூஸ் பண்ணலாம். இதுக்கு பிறகு ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த அவல் ஆட் பண்ணுறோம். அவல் ஆட் பண்ண பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இந்த அவல் போட்ட பிறகு மீடியமான ஃப்ளேம் வச்சு குக் பண்ணணும். குக் பண்ணும்போது கொஞ்சம் கெட்டியாகும். எனக்கு சேஃப்ரான் இன்னும் கொஞ்சம் தேவைப்பட்டது, அதனால் சேஃப்ரான் ஆட் பண்ணி திருப்பி நல்லா மிக்ஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணி இந்த ப்ரிப்பரேஷன் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இப்போ ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சா, அதாவது இந்த அவல் நல்லா வெந்திருக்கணும். இதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோன்னா, சக்கரை ஆட் பண்ணுறோம். சக்கரை போகிறதுக்கு முன்னாடி அவல் வெந்திருக்கா சொல்லி செக் பண்ணுங்க. அவல் வேகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்காது, அதுக்கு பிறகு தான் சக்கரை போடுறோம். இந்த சக்கரை போட்ட பிறகு திருப்பி ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா குக் பண்ணுங்கள். அந்த சக்கரை நல்லா மெல்ட் ஆன பிறகு நெய் ஆட் பண்ணுறோம். இந்த நெய் ஆட் பண்ணும்போது உங்களுக்கு ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்ல உதிரியாக வரும். அதனால தான் நெய் லாஸ்ட்டாக ஆட் பண்ணுறோம். வாசனைக்காக ஏலக்காய் பவுடர் போட்டிருக்கேன். இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நல்லா சுட எடுத்து சர்வ் பண்ணி பாருங்களேன். அந்தளவுக்கு பிரமாதமாக இருக்கும் இந்த அவல் கேசரி. நிறைய பேருக்கு டவுட் இருக்கும், அவல் கேசரி வீட்டில் பண்ணி முடித்த பிறகு கெட்டியாகிடுது, எங்கள் வீட்டில் எப்பவுமே சாஃப்டாக இருக்க மாட்டேதுன்னு சொல்லி நிறைய பேர் காரணம் இருக்கல. அதுக்கு என்ன கேட்டிங்கன்னா, அந்த கேசரி சூடாக இருக்கும்போது எப்பவுமே கெட்டியாகாது, சூடு ஆறின பிறகு தான் கெட்டியாகும். ஸோ இதை நீங்கள் வீட்டில் புரிஞ்சுட்டு எப்போலாம் நீங்கள் பண்ணுறீங்களோ அந்த டைமில் சூடு பண்ணி கொடுத்தீங்கன்னா அந்தளவுக்கு ஃபேண்டாஸ்டிக்காக இருக்கும். பார்த்தீங்களா, இந்த கேசரி கையில் தொடும்போது இப்படி ஒட்டாத அளவு கரெக்டாக வந்தால் சூப்பரான கேசரி. என்ஜாய் பண்ணுங்கள்.